அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்துக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் பாரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் அமெரிக்க இராணுவத்தின் மிக முக்கியமான தளபதிகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து சீனாவில் இருந்து ஈரானுக்கு அதிநவீன ஆயுதங்கள் விரைவில் வர உள்ளதாக வெளியான செய்தி அமெரிக்கா விமானந்தாங்கி கப்பலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. காசாவில் பாலஸ்தீன மருத்துவர்களை குறிவைத்து இஸ்ரேல் திட்டமிட்ட ரீதியில் படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான ஆதாரங்களை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அவசர பணி நிமித்தமாக வெளியூரில் இருப்பதால் வெளிப்புற படப்பிடிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், ஒலி அமைப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு காசாவின் ரஃபா பகுதிக்கு அருகே கடந்த மார்ச் மாதம் மனிதாபிமான பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 14 மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது வெளியான செய்திகளின் அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் திட்டமிட்ட வகையிலேயே காசா மருத்துவர்களை சுட்டு கொண்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது 14 மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உள்ளடங்கிய சுகாதாரத்துடைய தொடரணியை இலக்கு வைத்து 900க்கு மேற்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களால் அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது ஆதாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது. அதாவது காசாவில் அப்பாவி பலஸ்தீன் மக்களுக்காக மருத்துவம், துணை மருத்துவம், பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்ட மருத்துவ படையினரை வெளியேற்றும் முகமாக அல்லது அவர்களுடைய பணியை தடுத்து நிறுத்தி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை ஊக்குவிக்கும் முகமாக பல மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவமனைகள் திட்டமிட்ட ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திதான் இன்று மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது தற்செயலாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அல்ல. காசாவில் மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள், ஊடகவியலாளர்கள், தொண்டு நிறுவன பணியாளர்கள் அனைவருமே இஸ்ரேலினால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அது தொடர்பில் 248 ஆதாரங்களை சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் மனித உரிமை அமைப்புகளும் தற்போது கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் இஸ்ரேலை சர்வதேச போர்க்குற்ற விசாரணையிலிருந்தும் சர்வதேச நீதியிலிருந்தும் அமெரிக்காவினுடைய ஆதரவு தப்பிக்க வைத்துவிடும் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலில் உள்ள ஒவ்டா விமானப்படை தளத்தில் 11 அமெரிக்காவினுடைய F-22 போர் விமானங்கள் நேற்றைய தினம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு சாத்தியமான போர் ஏற்பட்டால் முதலில் ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ரேடார் அமைப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலினுடைய இந்த F-13 விமானங்களுடன் F-22 அமெரிக்க விமானங்களும் பங்கு பெற்றலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல் துருக்கி தொடர்பில் ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாக இருந்தது. ஏற்கனவே நாங்கள் துருக்கி குறித்து செய்திகளை வெளியிட்டிருந்தோம். எல்லா பக்கத்துக்கும் கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் கூட துருக்கி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத, எந்த ஒரு நாட்டுக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு இரட்டை நிலைப்பாடுள்ள நாடு என்பதை பல தடவைகள் நாங்கள் குறிப்பிட்டு வந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்போது துருக்கி வான்வெளியில் பறந்தபடியே ஈரானின் பல இராணுவ தளங்கள், இராணுவ நகர்வுகளை அமெரிக்காவின் AWACS என்ற உளவு விமானங்கள் கண்காணித்து தகவல்களை சேகரித்திருக்கும் செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் துருக்கியில் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட சூழலில் துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரானின் அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி இறுதியாக மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதாவது துருக்கியில் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளை ஓமானுக்கு மாற்றும்படி ஒரு உத்தரவை கமேனி பிறப்பித்திருந்தார்.
அது ஏனென்று பலருக்கு கேள்வி எழுந்திருந்தது. அதற்குரிய விடை தற்போது கிடைத்திருந்தது. துருக்கி ஒரு நேட்டோ நாடாக இருக்கின்ற காரணத்தால் அமெரிக்க விமானங்கள் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளின் நேட்டோ உளவு விமானங்களும் அமெரிக்காவுக்காக துருக்கி வான்பரப்பில் பறந்தபடி பல்வேறு உளவு நடவடிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே துருக்கியினுடைய துரோகங்கள் குறித்து பாலஸ்தீன விவகாரத்திலேயே அதிகம் பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் ஈரானின் முதுகில் எவ்வாறு குத்தலாம் என்று துருக்கி பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய வான்பரப்பை அமெரிக்காவுக்கு நேட்டோ விமானங்களுக்கும் ஈரானை உளவு பார்ப்பதற்காக துருக்கி திறந்துவிட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்திதான் தற்பொழுது அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா விமானந்தாங்கி கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் ஒருபுறம் குவித்து வரும் சூழ்நிலையில் சிரியா மற்றும் ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதிகள் மற்றும் பல்வேறுபட்ட சிறிய எல்லைகள் ஈராக் பகுதிகளில் தங்களுடைய கூலிப்படைகளை ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக குவித்து வருவதாகவும், குறிப்பாக ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதி என்பது மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான பகுதி. இது ஈரானின் ஒரு எல்லையாக காணப்படுகின்றது. கடந்த முறை ஈரானுக்குள் நடத்தப்பட்ட கலவரங்களின் போது கூட இந்த குர்திஸ்தான் பகுதிகளின் ஊடாக பல ஊடுருவல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈரான் இராணுவத்தினர் இவற்றை முறியடித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதிகளில் பல அமெரிக்க கூலிப்படைகள் இறக்கிவிடப்பட்டிருப்பதாகவும், ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு சாத்தியமான மோதல் வெடித்தால் குர்திஸ்தான் பகுதியின் ஊடாக தரைவழி தாக்குதலை ஈரான் மீது நடத்துவதற்கான ஆயத்தமாக இது இருக்கலாம் என்ற செய்தியும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல், அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் குறித்து பலரும் செய்திகளை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் இது அமெரிக்க இராணுவத்திற்கும் மத்திய கிழக்கினுடைய பிராந்திய சமநிலைக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் பல இராணுவ தளபதிகள் ட்ரம்புக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பென்டகனுக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் கூட்டு இராணுவ நடவடிக்கை குறித்து முக்கியமான கூட்டம் பென்டகனில் நடைபெற்று கொண்டிருந்த போது அதில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மார்க்கோ ரூபியோ கெட்சாத் போன்றவர்கள் கலந்து கொண்ட நேரத்தில் ஈரான் மீதான தாக்குதல் வெறும் ஆட்சி மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்தாதெனவும், ஈரானின் பதிலடி தாக்குதல் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்களை மத்திய கிழக்கில் உயிரிழப்பு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் இதுவரை அமெரிக்கா கட்டியெழுப்பிய அத்தனை தளங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ட்ரம்புக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையில் ஈரான் விவகாரத்தில் மிக பெரிய அளவிலான மோதல் நிலை வெடித்திருப்பதை தெளிவான ஆதாரங்களுடன் காட்டுவதாக பலரும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்க இராணுவமே ஈரான் மீதான தாக்குதல் அமெரிக்காவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளமை அமெரிக்க இராஜதந்திர வட்டாரங்களிலும் வெள்ளை மாளிகையிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து சீனாவுடன் இணைந்தவாறு CM-302 சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஈரான் அவசர ஒப்பந்தம் ஒன்றை செய்திருப்பதாகவும், இந்த CM-302 சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணைகள் அமெரிக்க கடற்படை கப்பல்கள், போர்க்கப்பல்கள், விமானந்தாங்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கியளிக்கும் தன்மை கொண்டவை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏறக்குறைய 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக சுலபமாக மிக துல்லியமாக CM-302 ஏவுகணைகள் தாக்கி அளித்துவிடும் என்பதும், வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இந்த குரூஸ் ஏவுகணைகளை இனங்காண்பதும் மிகப்பெரிய கடினமான விடயம் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே சீனாவுடன் ஆன ஒப்பந்தம் தற்போது செய்யப்பட்டு முடிந்து விட்டதா அல்லது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் இந்த ஒப்பந்தம் விரைவாக ஈரானுக்குள் சீனாவின் CM-302 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு வந்தால் நிச்சயமாக இது அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி கப்பல்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிவிடும் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான போர்க்கப்பல் ஒன்று பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் தரித்து நிற்கும் சூழ்நிலையில் சீனாவிலிருந்து அதிநவீன கப்பல் ஏவுகணைகள் ஈரானுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படுவது அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து உக்ரைன் போர் தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளும் பாரிய அளவில் பதிலளிக்கவில்லை. தொடர்ச்சியாக உக்ரைன், ரஷ்யா இரண்டு தரப்புமே தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்
உக்ரைன் போர் நீடித்தால் உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ரஷ்யாவின் உடைய வெளியக புலனாய்வுத்துறை ஒரு பரபரப்பான அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். அதாவது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான முனைப்பான ஒரு நடவடிக்கையாக உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை வழங்குவது தொடர்பில் பிரான்சினுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் பிரிட்டனுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளுடன் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியான சூழ்நிலையில் அவ்வாறு உக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள் நகர்த்தப்பட்டால் உடனடியாக உக்ரைன் மீது மட்டுமல்ல இந்த ஐரோப்பிய நாடுகள் மீதும் எந்த அளவு தயக்கமுமின்றி மிக வேகமாக ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் என்ற விடயத்தை இன்று ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை கவுன்சிலினுடைய தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் தெரிவித்திருக்கின்றார். அதாவது எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அணு ஆயுதங்களை எதிரிக்கு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதியளித்தால் உக்ரைனை மட்டுமல்ல பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளையும் நாங்கள் துல்லியமாக தாக்குவோம் என்ற விடயம் தற்போது வெளியாகி ஐரோப்பிய அமெரிக்க அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து கனேடிய பிரதமர் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தகம், அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகள், தொடர்ச்சியாக விதிக்கப்படும் வரி விதிப்பு, ட்ரம்பினுடைய வர்த்தக கொள்கைகள் காரணமாக ஒரு நிச்சயமற்ற நிலையற்ற தன்மைக்கு மாறியிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவை நம்பி இனி நாங்கள் வர்த்தகம் செய்வதென்பது கனடாவுக்கு ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கும். எனவே நாங்கள் உலகில் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய உற்பத்தியாளர்களையும் புதிய ஏற்றுமதி இறக்குமதி போன்ற நடவடிக்கைகளுக்கு எம்மோடு ஒத்துழைக்கக்கூடிய நண்பர்களையும் தேட வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது. புதிய முதலீடுகளை ஈடுபடுத்துவது மட்டுமின்றி கனடா அனைத்து நாடுகளுடனும் விரிவான ஒரு வர்த்தக ஒப்பந்த நடவடிக்கைகளை, வர்த்தக செயற்பாடுகளை ஆரம்பிக்கப் போவதாகவும் இன்னும் சில வருடங்களில், பல வருடங்களில் கிடையாது, சில வருடங்களில் அமெரிக்காவை நம்பி செய்யப்படும் வர்த்தகமும் அமெரிக்காவை நம்பி செய்யப்படும் ஏற்றுமதி இறக்குமதியும் முற்றாக நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனைய உலக நாடுகளும் அமெரிக்காவை மையப்படுத்தி செய்யக்கூடிய, அமெரிக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய தங்கள் நாட்டுக்கான பொருளாதார நகர்வுகள் அழிவை கொடுக்கும் என்பதால் விழித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார். இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எதிராக கனடா தனித்து இயங்கப் போகின்றார்கள் அல்லது தங்களுடைய நண்பர்களை, புதிய பங்குதாரர்களை இணைக்கப் போகின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. கனடிய பிரதமர் மார்க் கர்னி நாளைய தினம் இந்தியாவுக்கு பயணம் செய்யும் சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கச்சாத்திடப்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே முன்னாள் கனடாவினுடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய காலத்தில் மிக முக்கியமாக இரண்டு நாடுகளுக்கான உறவுகள் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்து காணப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் விரிசலடைந்து காணப்பட்ட சூழ்நிலையில் புதிய கனேடிய அதிபராக மார்க் கர்னி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இந்தியா கனடா இடையிலான உறவுகள் வலுவடைந்திருக்கின்றன. கனடா இந்தியா அதிகாரிகள், வர்த்தக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது நேரடியாக கனடா பிரதமர் இந்தியாவுக்கு செல்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இறுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பான்ஸின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு நேற்றைய தினம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டமையால் மிகப்பெரிய பரபரப்பு ஆஸ்திரேலியா முழுவதும் எழுந்தது. ஒரு கட்டத்தில் பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் அவருடைய இல்லத்திலிருந்து பாதுகாப்பான பகுதிக்கு அவருடைய பாதுகாப்பு பிரிவினரால் கொண்டு செல்லப்படும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்து சென்றதை அடுத்து தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இடங்கள், அவருடைய அலுவலகம், பிரதமர் மாளிகை என்பன தொடர்ச்சியாக வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய்கள் சகிதம் சோதனை செய்யப்பட்ட பின்னர் அந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் வதந்தி என்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகமும் ஜனாதிபதி தொடர்பான விடயங்களும் முடிவுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் தொடர்பில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக ஆஸ்திரேலியாவினுடைய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். வெளிப்புற படப்பிடிப்பில் ஏதாவது தடங்கல்கள், ஒலி அமைப்புகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.